கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு செய்தி ஒன்றை அறிவித்து தந்தார்கள் என்ற தகவலை அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லித் தருகின்றார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், சொன்னார்கள், யா அப்துல்லா இப்னி கைஸ், அப்துல்லாவே, குல்து லப்பைக், என்னை கூப்பிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லான்னு கூப்பிட்டாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை சொல்லுவாங்க, பொதுவான தகவலாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. நபிகள் நாயகத்திடமிருந்து வரப்பட்ட தனிப்பட்ட முறையாக இருக்கட்டும், பொதுவான விஷயங்களாக இருக்கட்டும், அது அத்தனையுமே ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் உண்டான தகவல் என்பதை நம்ம விளங்கிக்கணும். ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் உண்டான விஷயம். அவங்க சில விஷயங்களை செய்வாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த செய்கிறத பார்த்து அறிவிக்கக்கூடிய அந்த தகவலும் கூட ஒட்டுமொத்த உம்மத்திற்கு உண்டான தகவல். அப்போ நபிகள் நாயகத்தினுடைய அவருடைய அசைவுகள், அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய அங்கீகாரம் அனைத்துமே நமக்குண்டான தகவல் என்பதையும், ஹதீஸ் என்பதையும், சுன்னத் என்பதையும் நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும், விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அப்துல்லா, அப்துல்லா லப்பைக், நபிய நாயகமே, நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். லப்பைக்குன்னா நான் சரணடைஞ்சிட்டேன், உங்கள் அருகாமையில் இருக்கேன், நான் வந்துட்டேன். இப்படி பல பொருட்கள் இருக்குது. தல்பியால் லப்பைக்கு தானே நம்ம சொல்கிறோம். தல்பியால் லப்பைக்குங்கிறது அற்புதமான வார்த்தைங்க, சாதாரண வார்த்தை கிடையாது, அழகான வார்த்தை. நான் உன் அடிமை, அல்லாட்ட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அது. நான் உன் அடிமையா அல்லா, நான் பொம்மை, நீ என்னுடைய மாலிக், எஜமான். நீ என்ன சொன்னியோ அதை செய்கிறதுக்கு நான் வந்துட்டேன். என்ன வேண்டாலும் நான் செய்வேன், நீ சொல்கிறதை எதையும் நான் செய்வேன். அப்படிப்பட்ட அடிமை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்து சரிவுகளை உள்ளடக்கிய வார்த்தை அது. அந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அதுல்லுக அலா கன்ஸிம் மின் குனூஸில் ஜன்னா, அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னா. சுவனத்தினுடைய புதையல்களிலிருந்து ஒரு புதையலை, ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்குறாங்க. சுவன புதையல்களிலிருந்து ஒரு புதையல், பொக்கிஷம். ரொம்ப ஆர்வத்தோட, மிகுந்த சந்தோஷத்தோட, குல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், ஃபிதாக்க அபி வ உம்மி, பலா யா ரசூலல்லாஹ், கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்கள், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம். அப்படியே அவங்க சந்தோஷத்தில் ரொம்ப பீறிட்டு எந்திரிச்சிட்டாங்க, மகிழ்ச்சியில் சொன்னாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அல்லாஹ்வின் ரசூலே, எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதுதான் அதனுடைய அந்த வார்த்தை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. கண்ணியமான பெருமக்களே, அழகழகான திக்ருகளை கையிலே வைத்து கொண்டு கஷ்டம் என்று நாம் அலைகிறோம், துன்பம் என்று நாம் அலைகிறோம், மன நிம்மதி இல்லை என்று அலைகிறோம், நிறைய பொருட்களை தொலைத்து விட்டு கிடைக்கவில்லையே என்று அலைகிறோம், நிறைய விஷயங்களில் வியாபாரத்தில் நமக்கு முன்னேற்றம் இல்லையே என்பதாக நாம் அலைகிறோம். இப்படி பலவிதமான மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எளிய முறையில் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலிமாவாக, ஒரு சொல்லாக இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இருக்கிறது. முதல்ல இந்த பொருளை நம்ம விளங்குவோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த, நான் பாவம் செய்ய, பாவத்திலிருந்தும் என்னை நான் தடுத்து கொள்ள, பாவத்திலிருந்தும் என்னை நான் தடுத்து கொள்வதற்கும், வலா குவத்த, அது மட்டுமல்ல,
நன்மை செய்வதற்கு சக்தி பெறுவதற்கும், பாவத்திலிருந்து என்னை நான் தடுத்து கொள்வதற்கும், நன்மை செய்வதற்கு சக்தி பெறுவதற்கும் உன்னுடைய சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது. முடிஞ்சு. வேற ஒன்று இல்லா பில்லா, உன்னுடைய சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது. பாவத்திலிருந்து நான் என்னை தடுத்து கொள்ள வேண்டும் என்றால் யா அல்லாஹ் அதற்கும் உன் சக்தி எனக்கு வேண்டும். நன்மை செய்வதற்கு நான் சக்தி பெற வேண்டும் என்றால் அதற்கும் உன் சக்தி எனக்கு வேண்டும், உன் நாட்டம் வேண்டும், உன் இராதா வேண்டும் என்பதாக அந்த வார்த்தையினுடைய அந்த அற்புதமான அந்த சொல்லு. இந்த சொல்லுக்குண்டான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய ஹதீஸ்களில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதில் ஒன்று, மெஹராஜுக்கு நான் போயிருந்தேன். மெஹராஜில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணவங்க அவங்கள சந்திச்சுட்டு பேசிட்டு திரும்பும் பொழுது எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி அப்படின்னா, அல்லாஹ்வின் ரசூலே, நீங்கள் உங்கள் உம்மத்திடம் சென்று சொல்லுங்கள், சுவனத்தில் மரம் நட சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுவனத்தில் மரம் நட சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் திருப்பி கேட்டேன், சுவனத்தில் எப்படி என்னுடைய உம்மத்துக்கள் மரம் நடுவார்கள் என்று கேட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை அதிகமாக ஓத சொல்லுங்கள், ஒரு வார்த்தைக்கு ஒரு மரம் நடுவார் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. தொழுகை கிஃப்ட்டு, சலவாத்து கிஃப்ட்டு, அத்தஹியாத்து, இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு, ஆமன ரசூலு. அந்த கிஃப்ட்டுகளில் இதுவும் ஒன்று, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, நமக்கான கிஃப்ட்டு. இந்த செய்தியிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு உண்மை உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? சுவனத்தில் மரம் நடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புனாங்க. இந்த வார்த்தையை ஓதுங்க அப்படின்னு. ஒரு உம்மத் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாகவே அதிகமாக ஓதினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் நடப்படுகிறது. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சுவனத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை எப்படி நரகத்தில் போடுவான்? இமாம்கள் சொல்றாங்க, ஏன் வீடு, ஏன் மரம், ஏன் நிழல், எனக்காக உண்டான பொருட்கள் எல்லாமே சொர்க்கத்தில் இருக்கு. பிறகு எப்படி அல்லாஹ் நம்மளை தூக்கி நரகத்தில் போடுவான்? போட மாட்டான். அப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு சொர்க்கத்தையும் சேர்த்து வாங்கி தருகிறது என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். சொர்க்கத்தையும் நமக்கு சேர்த்து வாங்கி தருகிறது என்பது முதல் தகவல். இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஔஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. நபிய நாயகமே, என் மகனை காணோம், என் மகன் தொலைஞ்சிட்டாரு. வீட்டில் அவங்க அம்மா ஒரே அழுக, சரியான அழுகையில் அழுத வண்ணமே அமர்ந்திருக்கிறாள். என்ன செய்வது என்று கேட்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதுங்க, ஓத சொல்லுங்க, நீங்களும் ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டில் போய் மனைவி இடத்துல சொல்லி அவங்களையும் ஓத சொன்னாங்க, இவங்களும் ஓதுனாங்க. என்ன விளைவு தெரியுமா? இதை ஓதிய ஒரு சில நாட்களிலேயே அவருடைய மகன் கனீமத்து பொருளோடு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தார். அவரை தொலைஞ்சிட்டாரு. அவரை ஒரு ஆட்டு இடையன் முதலாளி வந்து சிறைபிடித்த அந்த பையனை வச்சுட்டாப்புல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தப்பிப்பதற்குண்டான அந்த வாய்ப்பை எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். இவங்க அந்த பையன் வந்து அப்படியே நடந்து வர்றாரு. இந்த பையனை பார்த்தா அங்குள்ள எல்லா ஆட்டு மந்தைகளும் அப்படியே அவரை பின்தொடர்ந்தே வந்துருச்சு. பாருங்க, இழந்த மகனும் வந்துட்டான், அவனோட சேர்த்த செல்வத்தையும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்துட்டான். செல்வத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? சேர்த்து கொடுத்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வந்து இந்த தகவலை சொல்லும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு சொன்னாங்க, உன் வறுமையும் உன் மகன் மூலியமாக நீங்கி விட்டது என்று சொன்னார்கள். உன் வறுமையும் உன் மகன் மூலியமாக நீங்கி விட்டது. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு தெரியுமா? நீ ஓதிய அந்த அற்புதமான அந்த கலிமா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்ற கலிமாவின் மூலியமாக கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. இமாம்கள் நமக்கு இதிலிருந்து சட்டம் கொடுப்பாங்க, உங்கள் பொருள் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கலிமாவை ஓதுங்கம்பாங்க. சிறைவாசிகள் அப்பாவிகளாக சிறையில் இருக்கின்ற அந்த சிறைவாசிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த கலிமாவை நீங்கள் எந்த பாவமுமே செய்யாமல் சிறையில் இருக்கக்கூடியவங்க இந்த கலிமாவை அதிகமாக ஓதும் பொழுது அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய உறுப்பினர்கள் குழந்தைகள் யாராவது தொலைந்து விட்டால் இந்த லா ஹவ்ல வலா குவத்த என்ற இந்த கலிமாவை நாம் ஓதும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை மீட்டி தருவான் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். அடுத்ததாக இப்படி வரிசையாக எக்கச்சக்கமான சிறப்புகளை உள்ளடக்கிய கலிமா தான் இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில் இருந்து வெளியில் செல்லும் பொழுது, நீங்களோ உங்களுடைய உறுப்பினர்களோ குழந்தைகளோ செல்லும் பொழுது, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா?
வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இந்த வார்த்தையை சொன்னால் மலக்கு அந்த யார் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து வானவர்கள் சொல்லுவாங்களாம் இது போதும், இந்த வார்த்தை ஒன்று போதும், கது ஹுதீத்த கது குஃபீத்த கது புகீத்த என்பதாக அந்த வானவர் சொல்லுவார்களாம். இனிமே உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த குழந்தைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு அனைத்து விதமான பலா முசீபத்துகள், பேராபத்துகள், அனைத்து விதமான பலாய்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கின்றோம், அந்த பாதுகாப்பாளர்கள் நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக மலக்குகள் சொல்லுவார்கள் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். கவலைகள் அதிகமாக மனசில் இருக்கும் பொழுது இந்த கலிமாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு கவலைகளை நீக்குவான் என்பதாகவும் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். ரிசுக் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ரிசுக்கை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கலிமாவாக இந்த கலிமா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற கலிமா இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஹதீஸினுடையாக நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை அபூ மூஸல் அஷஅரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து, இதை அதிகமாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், இதை பொக்கிஷமாக இதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற அற்புதமான தகவலை ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, இது போன்ற அற்புதமான கலிமாக்களை, திக்ருகளை அதிகம் ஓதக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் திக்ரிலே திளைக்கச் செய்தல் புரிவானாக. அதன் மூலியமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பலாய்களிலிருந்தும், முசீபத்திலிருந்தும், கஷ்ட நஷ்டங்களிலிருந்தும், மனக்கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சுவனத்திலே இடம் தருவானாக. வாஹு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்